கைஸ், வெள்ளியங்கிரி மலை ஃபர்ஸ்ட் டைம் ஏற போகிறோம். நம்ம 4 பேர்த்திட்ட சஜஷன் கேட்டிருப்போம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. இன்னைக்கு நம்மளே சொல்கிறோம். இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம். கொஞ்சம் சவுண்டாக சொல்கிறோம். ஒன்றும் வெள்ளியங்கிரியில் வந்திருக்கோம், சோறு சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் இன்னும் சவுண்டாக சொல்லி வெள்ளியங்கிரி வந்திருக்காங்க, அன்னதானம் போட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க, நாங்கள் தான், நம்ம தான். கைஸ், எனக்கு அங்கே இருந்த ஒரு சாமியார் வந்து நெத்தியில் பட்டை போட்டு கொடுத்தாரு. இப்போ நான் மலை ஏறத்துக்கு வந்து முன்னாடி இங்கே லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சிவராத்திரி நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆக போகுது. நாங்கள் எங்கே இருக்கோம்னா இந்த தொட்டி 2ஆம் பகல் சோழ தேசத்தை நோக்கி இந்த வாய்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காது. வாய்ஸே கேட்காது. என்ன தெரிகிறது? கைஸ், மலை ஏறத்துக்கு முன்னாடி கீழே இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் என்னோடய பேக்கெல்லாம் கொடுத்து அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேக் மட்டும் இல்லை, நம்மளையும் அப்படியே பாக்கெட்டில் எதனா வச்சுருக்காங்களோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நான் மேலே வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரோ, ஒரு குச்சி கிடைக்குமா? ஸோ இந்த ஒரு பேம்பூ ஸ்டிக்கை வந்து நம்ம வாங்கிட்டோம். அண்ட் இதுதான் நமக்கு மேலே போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஈவினிங் டைம் தான் நாங்கள் இந்த ஒரு மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டைம் வந்து 6:30 மணி ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கே மூத்துது, நிற்க முடியல. போகலாம் மேலே போகலாம். ஓகே கைஸ், இந்த 7 மலையும் ஈஸியாக ஏறிடலாம் நினச்சேன். ஆனால் மலைக்கே லைட்டாக நாக்கு தள்ளுது, மூச்சு வாங்குது ப்ரோ. ஹாய் ராஜ்குரு. So exhausted, bro. Just half an hour. 6:35 தான் 6 o'clock ஏற ஆரம்பிச்சோம். Really exhausted. மூஞ்சோட பார்த்தது வேர்த்து I sweat is all over my body. நிற்க கூட முடியல. கைஸ், இன்னும் ஒரு 3 பேர் வந்து கீழே இருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நாங்களும் வெயிட் பண்ணி மெதுவாக ஏறிட்டு இருக்கோம். ஆனால் வரவே மாட்டுறாங்க. ஹாய், என்ன ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிட்ட போல? சொல்லு ப்ரோ, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. வெள்ளியங்கிரி 4th டைம் ஏறுறேன் கைஸ். வெள்ளியங்கிரி 4th டைம் ஏறுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏறின அதே ஸ்டெமினா இப்பவும் இருக்குது எனக்கு. என்ன கொஞ்சம் வேர்த்து ஊற்றுது, கொஞ்சம் கெஸ்ட் ஊற்றுது. வேறு எதுவும் இல்லை, பார்க்கலாம் மேலே போய் அப்பனை பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. என்ன அச்சீவ்மெண்ட்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 26 டைம் பண்ணேங்க. இந்த டைம் ஒரு 50 டைம் மினிமம் அந்த 4 மந்த்தில் 50 டைம்ஸ் ஆச்சு பண்ணோம். ஒரு விழிப்புணர்வு தான். என்னென்னா அப்கமிங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹில் ஏறக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்மளோட முன்னோர்கள்லாம் இது ஈஸியாக ஏறினதுங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கோசம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படி நம்ம ஜஸ்ட் பை வேர்டாக சொன்னால் அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் திருந்துனா அதான் வெள்ளன் கூட்டுங்க. அதுக்கோசரம் நான் என்னோட முயற்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ 2 hours என்னோட பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 48 minutes சாப்பிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 48 minutesங்க. ஸோ இது என்னோட 14th டைமுங்க இந்த 26 daysலேங்க. ஸோ எகைன் ஒரு 3 more monthsலாம் மேக்ஸிமம் more than 50 or 75 பண்ணலான்னு ஒரு பிளான். ரொம்ப நன்றிங்க. உங்கள் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் பார்த்துக்குங்க. ஸோ எல்லாம் நான் மேக்ஸிமம் எல்லாருமே அங்கேயே த்ரோ பண்ணிட்டு வராங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கீழே கொண்டு வந்தாலும் மலையை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சேதாரமே இல்லாமல் கைமாற்றலாம். அது மட்டும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்களோட பார்த்துங்க. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓகே, பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபோட்டோ மட்டும். நைஸ் மீட் யூ. டெஃபினெட்லி. இல்லை 13th, this one 14th. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. ரொம்ப நன்றிங்க. நாங்கள் சும்மா பேசிட்டு வந்தோம் ப்ரோ. நீ வரும்போது ஆமாம் ப்ரோ, உங்களை பற்றி பேசிட்டு வந்துட்டோம். சூப்பர். ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் தாங்க. அப்கமிங் யங்ஸ்டருக்கு ஒரு அவேர்னஸ்க்கோசரம் நான் அதை பண்ணிட்டுருக்கேங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம இவர் பார்ப்போம்னு எக்ஸ்பெக்டே பண்ணல தானே. சீரியஸாக மச்சி, பஸ்ஸில் வரும்போது தான் பேசிட்டு வந்துட்டோம். ஆமாம், இங்கே இவர் மாதிரி தான் ஏறணும்னா 2 மணி நேரத்தில் வாய்ப்பே கிடையாது.
இன்னைக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்க மாதிரி இவர் கிட்டத்தட்ட இது 14th டைம்னா இந்த மந்த் ஓப்பன் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி டிசிப்ளின் இல்லை அவருக்கு. ஆமாம் சி. அந்த டிசிப்ளினும் திருப்பி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக இதுலேயே இருக்கார் பார்த்தியா. இருக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக சொல்லுவாங்க. அவர் வந்து நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறது அவரோட மோட்டிவேஷன். கைஸ் கடைசியாக நாங்கள் மலை ஏறி முடிச்சிட்டோம். ஏறினதுக்கப்புறம் இங்கே ஒரு கோவில் இருக்குது, விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு மலையை முடிச்சு இப்போது செகண்ட் மலை போயிட்டு நடந்துட்டு இருக்கோம். அண்ட் முன்னாடி எனக்கு கண்ணே தெரில, ஸோ நான் ஃப்ளாஷ் இப்படி அடிச்சுக்கிறேன். கைஸ் ஃபஸ்ட்டு மலைக்கு நாக்கு தள்ளிடுச்சு, செகண்ட் மலைக்கு ஐயோ முடியல கைஸ். கைஸ் இப்போ அடுத்த மலை ஏறி இன்னொரு சாமியை பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு பாறைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இந்த ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ரெண்டாவது மலை முடிஞ்சா முடிஞ்சு கைஸ். ரெண்டாவது மலை முடிஞ்சு. மூணாவது மலை இப்போ ஏற போகிறோம். இன்னும் மட்டும் தான் தெரியுது. இப்போ மூணாவது மலை ஏறிட்டு இருக்கோம். 2.5 hours. 2.5 hours ஆயிடுச்சா? சாரி 1.5 hours. இப்போ டைம் என்ன? 7:30. கைஸ் 7:30 இப்போ டைம். சாரி. கைஸ் இப்போ நாங்கள் ஒரு நல்ல வியூவில் உட்காந்துட்டு அந்த ஒரு ஈஷா யோகா ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி அது இந்த இடத்துல தான் நடந்துகிட்ருக்கு. கைஸ் இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறனால, அப்புறம் என் ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக இருக்கிறனால அவ்வளோக்கு ஒன்றும் கேப்சர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் 7வது மலையும் ஏறிட்டோம். ஏறி முடிச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டோம். நைட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணதுக்கப்புறமா காலையில் அந்த ஒரு சன்ரைஸ்க்காக ஒரு நல்ல வியூவில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் ஆயிரும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. டைம் கரெக்டாக 6:30. சன்ரைஸ் பார்த்துட்டு இப்போ நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இது என்னோடய லைஃப்லேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.